106வது சங்கீதம் 106வது சங்கீதம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 7 to 12 வரையில. Psalm 106 verses 7 to 12. We read that a few weeks ago, 2-3 weeks ago. We will read again. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின்படி திரட்சியை நிலையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதற்றினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி வீழ்த்தார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்களை மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனும் மீண்டிருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஓகே, ரைட். 106வது சங்கீதம் 106. It's a good psalm. Every psalm is a good psalm. எல்லாமே நல்ல சங்கீதம் தான். ஆனால் இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரன் அன்பானவர்களே நம்முடைய முற்பிதாக்கள் இடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை நமக்கு எழுதுகிறார். வேதாகமம் நமக்கு எழுதப்பட்டது நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். சில கெட்ட காரியங்களை கை விட்டுவிட வேண்டும், செய்யக்கூடாது என்பதற்காக. 106வது சங்கீதம் ஆகையினால இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பயன்படுத்தி அவர்கள் செய்த நல்ல காரியங்களையும் அவர் செய்த தப்பிதங்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக நமக்காக முக்கியமாக இதை பாடமாக எழுதுகிறார் என்றால் நாம் விழுந்து போக கூடாது என்பதற்காக. So that we will not fall. நாம் விழுந்து போக கூடாது என்பதற்காக. And கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பானவர்களே அநேகர் விழுந்து போவது உண்டு. நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க, நல்லா உற்சாகமா இருப்பாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, பிறகு விழுந்து போவது வழக்கமாக காணப்படுகிறது. இது சிறிய விசுவாசிகளுக்கும் நடைபெறலாம், பெரிய விசுவாசிகளுக்கும் நடைபெறலாம். The falling away can happen to anybody. Infants in Christ and the matured in Christ. Because the trouble of the world is like that. இந்த உலகம் கொடுக்கிற சோதனை, இந்த உலகம் நம்மை சாகர வரையில் நம்மை சோதிக்காமல் நம்மை விலப்பண்ணாமல் விடாது. அதோடைய நோக்கம் எல்லாம் அன்பானவர்களை, the world's purpose is to destroy us. நம்மை அழிக்க வேண்டும் என்பதற்காக. பவுல் ரொம்ப அழகாக பேதுரு சொல்லுகிறார், கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான் என்று. யாருக்கும் தெரியாவிட்டால் அதை குறித்து பேதுருவுக்கு தெரியும். ஏன்னா பல தடவைகள் பேதுரு விழுந்து போனவர். பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பிறகு கூட, அபிஷேகத்தை பெற்ற பிறகு, மேல் அறையில் அக்கினி அவர் மேல் அமர்ந்த பிறகு கூட பேதுரு தவறு பண்ணார் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்தில் பவுல் எழுதுகிறாரு, பேதுருவும் அந்த யூதர்களோடு சேர்ந்து கொண்டார்கள், ஆகையினாலே அவருக்கு எதிர்த்து நான் என்ன செய்தேன், எதிர்த்து நின்னேன் என்று சொல்லுகிறார். You understand what I mean? So the falling away can happen to anybody. Don't be surprised. இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் கிடையாது. வழங்குதா? நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவான். Because you do not know when you are going to fall. நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஜாக்கிரதையாக இருக்கணுமா? ஏன்னா எப்ப விழ போறான் என்று அவனுக்கே என்னது தெரியாது என்று பவுல் எழுதுகிறார். So we all must be careful with a very humble heart. ஒரு தாழ்மையான இருதயம் இருக்க வேண்டும். என்னை அழைத்தவர் என் ஆண்டவர், என்னை நிக்க வைக்கிறவர் என்னுடைய ஆண்டவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். Learn how to refer everything to God. எல்லாத்தையும் உயிரோடு வைத்திருக்கிறார் ஆண்டவர், கோட்டை தந்திருக்கிறார் ஆண்டவர், காயை தந்திருக்கிறார் ஆண்டவர், சிலுவை தந்திருக்கிறார், சொக்ஸ தந்திருக்கிறார்.
Everything comes from God. The minute we take our eyes away from God, spells disaster. Never forget that. The Lord who gives has the right to take it away. Adafam ka tarafam. கொடுக்கிற ஆண்டவருக்கு எடுப்பதற்கும் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அதான் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாம் hold it lightly. அப்படி புடிச்சுக்காத. கூட மாட்டேன் கிழிஞ்சிரும். வணங்குதா? Hold everything very lightly. I got it from God. Everything I got it from God. ஒரு சிஸ்டர் ஒண்டா வச்சிருந்தாங்க. ஒண்டா ஃபேஸ்புக்ல போட்டாங்க, வாட்ஸ்அப்ல போட்டாங்க, இன்டர்நெட்ல போட்டாங்க. ஒண்டா புது ஒண்டா, படபிடி எனக்கு ஒண்டா, என்னோட ஒண்டா. நாலு நாளுக்கு மேல தண்ணி உள்ள போய் ஒண்டா வெளியே போண்டாவா வந்து போய் இப்ப வித்தா பேர்ச்ச பழத்துக்கு தான் விற்க முடியும். இல்ல சும்மா ஒரு ஜோக்கு சொன்னேன், ஆனா உண்மை. So now listen very carefully. We are believers. Understand? We believe in a God who has saved us. நம்மை ரட்சித்த ஆண்டவர். The ultimate blessing for a Christian is salvation. கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் உன்னதமான ஆசீர்வாதம் கொடுப்பார் என்றால் நம்ம என்ன செய்தாரு? ரட்சித்தார். பாவத்தில் இருந்து ரட்சித்தார். இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தன்னுடைய ஜனங்களை பாவத்தில் இருந்து ரட்சிப்பார். The ultimate blessing, the crown of blessing. All the rest he adds and he gives. மத்த எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷகர் இயேசு சொன்னது சொல்லுகிறார், முதலாவதாக தெய்வனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பிறகு என்ன செய்யப்படும்? மத்ததெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று. And that's simple basic principle. அடிஸ்தர தத்துவம் இல்லையா? முதல் அவரை தேடு, மற்றது எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? கூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். He keeps on increasing. You turn your eyes away from him, then suddenly you find that what you are holding will be what? Melting away from you. You understand? Sorry, okay, right. Now let's go to this passage. How not to fall away. விடாமல் இருப்பது எப்படி? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருப்பது எப்படி? 2-3 வாரங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு நான் 7வது வசனத்தில் இருந்து பகிர்ந்து கொண்டேன். I shared with you from verse 7 and after that I think 2 preachers came in between. Verse 7, 106வது சங்கீதம் 7வது வசனம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உங்களுடைய அதிசயங்களை உணராமலும் உங்களுடைய கிருபைகளின்படி திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். Right. So இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, எங்களுடைய பிதாக்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த தவறு என்னவென்றால், நீர் செய்த நன்மைகளை என்ன செஞ்சிட்டாங்க? I say man மறந்துட்டாங்க. சுடா லூப்பா. அதுதான் ப்ராப்ளம். 7வது வசனம். சோ அன்பானவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் பகிர்ந்து கொண்டேன், கடவுள் செய்த நன்மைகளை நாம் என்ன செய்திடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதனாலதான் நான் முதல் சொன்னேன், நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே கடவுள் கொடுத்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்ற நோக்கத்தில் இருக்க வேண்டும். Understand? It's from God. Everything is from God. This God gave. Who gave? God gave. Understand? Because it's very dangerous when we think that the source of blessing is from some other means. நமக்கு வருகிற ஆசீர்வாதம் வேற வகையில் வருகிறது என்று நம்ம
நம்முடைய கரிசனை ஓடும் என்றால் நாளடைவில் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை வேற இடத்துல போய் நின்றும். வணங்குதா? கடவுள் கொடுத்தார், கடவுள் கொடுத்தார். ஆக்சிடென்ட் படாம போய் சேர்ந்த கடவுள் காப்பாத்தினார். வணங்குதா? So keep that in your mind. So the Israelites forgot. மறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மறந்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். யார் மறப்பா? நீங்க ஒருத்தருக்கு 10,000 வெள்ளி கேட்டு கொடுத்தீங்க, சரியா? அவன் இப்போ நல்லா இருக்கிறான், நீங்க போய் 10 வெள்ளி கேட்கிறீங்க, முடியாதுன்னா அவனை என்ன சொல்றீங்க? சரி ஆமா, அது ஒரு நல்ல வார்த்தை. இன்னும் நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நினைப்போம் சில வேளையில. நன்றி கெட்டவன். It is the ungrateful who always what? Forget. நன்றி கெட்டவன். So ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. So உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 இருக்குது. உபாகமம் 6:11-12. Deuteronomy chapter 6 verses 11 and 12. மோசஸ் ஜனங்கிட்ட சொல்லுகிறார், டேய், ஆண்டவர் உன்னை கானானுக்கு கொண்டு போறாரா, பாலும் தேசம் ஓடுகிற என்னது தேசம், அந்த ஊருக்கு போய் நல்லா தின்னுபிட்டு உன் வயிறு நிறைஞ்ச பிறகு தீனி கொடுத்தவரை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. சரியா? when your life is full, when your stomach is full, don't forget the man who or the Lord who gave you food, because there is always a tendency to forget when we are all right. வணங்குதா? எல்லாம் நல்லாக இருக்கும் பொழுது மறப்பதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதிய நிலைமை, புதிய செல்வாக்குகள், புதிய ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு வறுமையில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்த ஆண்டவரை மறப்பதற்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது. You understand? So be careful என்று சொல்லுகிறார். அது சொல்லி தான் மோசஸ் அனுப்பி விட்டார். Today, இன்னைக்கு அன்பானவர்களே, இரண்டாவது பாடத்துக்கு போவோம். We'll be looking at this for the next 1 or 2 weeks, I think so. இரண்டாவது பாடத்துக்கு போவோம். 106வது சங்கீதம் 35-36. இல்ல 24-25. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க நேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். 24 சொல்லுகிறது, they despised the pleasant land, having no faith in his promises. They despised the promised land. Why? They did not have faith in his promises. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்கள் முற்பிதாக்கள் செய்த இரண்டாவது தவறு, அந்த கானான் தேசத்தை என்ன செய்தார்கள்? என்னது தமிழ்ல என்ன இருக்கு? அசட்டை பண்ணினார்கள். கானான் தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ஆகையினால ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் என்ன செய்யவில்லை? கை கொள்ளவில்லை. அது முக்கியமாக தெரியல. The promises, for them it sounded like empty promises. Promises that has no power to be fulfilled. Promises are just promises, words. And there's no reality of a promised land. கானான் என்னடா அது எங்கயோ ஊருன்றாங்க, நம்மளும் நடந்துகிட்டே தான் இருக்கிறோம், கானான் வர மாட்டேங்குதுடா, அடைச்சி இவர் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார், விட்டு தள்ளுறா, இதெல்லாம் நடக்காது, வாழ்க்கைய பாரு, அப்படி என்ற ஒரு கொள்கை அவர்களுக்குள் வந்து விட்டது. வலதுதாரா சொல்லுகிறது. அண்டர்ஸ்டாண்ட்? இரண்டாவதாக அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பாதது நம்முடைய வாழ்க்கைக்கு அது சேதமாக மாறிவிடும். You understand? இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நான் காண்கிறது என்னவென்றால், we are concentrating only on the present.
and therefore we want a God to meet our needs in the present. விளங்குதா? நம்முடைய கவனம் எல்லாம் தற்காலிக வாழ்க்கைக்குள் மாறிவிட்டது. தற்காலிக வாழ்க்கைக்குள் மாறிவிட்டதுனால என்னுடைய கடவுள் தற்காலிக வாழ்க்கையில் என்னை என்ன செய்து வைத்திருக்க வேண்டும்? நல்லா வைத்திருக்க வேண்டும். அப்படி என்ற ஒரு கொள்கை வந்துவிட்டது. அப்படிதான் எல்லா பிரசங்கமார்களும் அப்படி பிரசங்கம் பண்றாங்க. ஜனங்களை இழுக்குவதற்கு, ஜனங்களை கவர்வதற்கு, ஜனங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுவதற்கு. நீ முன்னாலவா, ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறாரு, கொண்டாவை எடுத்து விட்டு உனக்கு மெசேஜ் கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா ஒரு குசி வந்துருது உங்களுக்கு. குசிப்படுத்துவதற்காக ஜனங்கள் என்னத்தை கேட்க விரும்புகிறார்கள், ஜனங்கள் எதை விரும்புவார்கள், எதை ஆசைப்படுவார்கள், எதை ஆசைப்படுவாங்க? நீ பயப்படாத பிரதர், கடவுள் உனக்கு ஒன்று பரலோகம் வைத்திருக்கிறார், அங்கே ஆடலும் பாடலும் கண்ணீர் இல்லை அப்படி எல்லாம் சொன்னா அவனுக்கு அப்படியா, ஓகே அங்க போகும்போது பார்த்துக்குவோம் அப்படின்னு போயிடுவான். இங்க சொல்லி பாரு, நீ பயப்படாத பிரதர், நாளையோடு அற்புதமாக உன் பிரச்சனைகள் எல்லாம் பின்னீடு மறந்து விட போகுது, உடனே எக்ஸைட்டட் ஆகிரும். The present blessings become greater than the promises of the future. But the birth of Jesus, இயேசுவின் பிறப்பே, it announced that this Savior saves us from sin, from hell, from the wrath of God. தேவனுடைய கோபாக்கினையில இருந்து இப்போது ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் தான் சொன்னாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று. கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்ப என்று சொன்னார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பிறகு என்னது? எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பேன் என்று. ஆசீர்வாதங்கள் மெய்யாகவே நமக்கு இந்த பூமியில இருக்குது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை சரியாக நாம் கை கொள்ளுகிற மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடாது, அவர் மேல என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். என்னைக்கு நம்ம கண்ணு நம்ம பணத்து மேல, வீட்டு மேல, நம்முடைய அந்தஸ்து மேல, நம்முடைய செல்வாக்கு மேல போனிச்சோ, நம்முடைய கண்கள் அவர் மேல இருக்க முடியாது. Understand? He gives us blessings. He blesses us abundantly. As long as our eyes are on Him, take that away. Just take your eyes away from God. You will find your life turning into a tragedy. உன்னுடைய வாழ்க்கை விபத்தாக மாறிவிடும். Okay, let's go back to this one again. So ஆகையினால் அன்பானவர்களே, the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் நம்ப வேண்டும். இந்த வேதம் அன்பானவர்களை மற்ற புத்தகங்கள் போல கிடையாது. இந்த வேதம் மற்ற மக்களை போல கதை சொல்லுகிற புத்தகம் கிடையாது. இந்த வேதம் அன்பானவர்களே மற்ற பிரசங்கிமார்கள் போல நம்மளை ஏமாத்துகிற புத்தகம் கிடையாது. என்னைய சேர்த்து சொல்லிக்கிறேன், வேணா வச்சுக்கொள்ளுவேன். நான் மற்ற யாரும் தப்பா சொல்லல. பட் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளும். You must know. You must know. You must know. Understand? சடருக்கு கெட்ட கனவு வரும். ராத்திரி தூங்கும்போது அவங்க திடீர்னு எந்திரிச்சு இருக்குது பாஸ்டர். உங்களுக்கு வந்தா என்ன வசனம் படிக்க கொடுப்பீங்க? எது கொடுப்பீங்க? சங்கீதம்? எவ்வளவு நாரி போய் கிடக்குறோம். இல்ல, நானும் அப்படிதான். நான் இப்படி இருக்கிறதுனாலதான் நீ இப்படி இருக்கிற. அப்படி வச்சுக்கோ, நான் தான் காரணம். நம்ம சங்கீதம் 91 படி, அது உன்னை காப்பாத்தி விடும். அவர் போய் சங்கீதம் 91 படி. சல்லமா வந்தவனே சொல்றான், ஆமா நான் அங்க போன அந்த பாசம் சங்கீதம் 91 எல்லாமே நாரி போய் கிடக்குறோம் பொழுது. அவன் சங்கீதம் 91 படிப்பான் பாரு. He who dwells in the shelter of the Almighty will abide in the shadow of the Almighty. I will say to the Lord, my refuge and my strength. அவர் என்னை தொட மாட்டார், கொள்ள மாட்டார். அதெல்லாம் ஓகேடா. ஆனா the problem is that fellow, there's nothing wrong with the psalm. கொடுக்கிறவன் மேலும் தப்பு கிடையாது.
Look at the first verse. Look at what the verse says. என்ன முதல் வசனம் சொல்லுகிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய. அப்போ முதலே வசனம் சொல்லுது, டேய் பல்பு, இது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கிடையாது. உன்னதமானவரின் மறைவில் தங்குறவனுக்கு மட்டும்தான் அந்த சங்கீதம். வணக்கத்தை நான் சொல்லுகிறது, நீ உன்னதமானவருடைய மறைவில இருந்தனா உனக்கு அந்த சங்கீதம் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் என்னது வரும். நீ அங்க இல்லாம எங்கேயாவது பேய்க்கு பூஜை போட்டுக்கிட்டு இருந்தனா இந்த சங்கீதத்தை படிச்சனா உன்னை என்ன செய்யாது, ஒண்ணு காப்பாத்தாது. You understand what I mean? அவனுங்க படிக்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? பிறகு உள்ளதான் படிப்பானுங்க. 1000 பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் 10000 பேர் உன் பக்கத்தில், அது உன்னை தொடாது. அதுதான் நல்லா இருக்குது படிக்கிறது. ஆனா அதெல்லாம் தொடக்கூடாதுன்னா அவன் எங்க இருக்கணும்? உன்னதமானவரின் மறைவில் தங்கி இருக்கணும். அப்போ முதல் கேள்வி, நீ எங்க இருக்கிற? உனக்கு ராத்திரி வந்து ஒண்ணு நசுக்குதுன்னா நீ எங்க இருக்கிற? Where are you? Understand? அந்த கேள்விக்கு முதல் பதில கொடு. நீ எங்க இருக்கிற? Where is your place? நீ தவறான இடத்துல இருக்கிறன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துக்கு நீ நவுந்துட்டனா வேற ஒண்ணு என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. இடத்தை மாட்ட மாட்டேன், ஆனா பேய் தொடக்கூடாதுன்னா தமிழ். So listen very carefully. தெய்வனுடைய வாக்குத்தத்தம் அன்பானவர்களே நம்பக்கூடிய வாக்குத்தத்தம். அது பொய் கிடையாது, அது ஏமாத்துற வாக்குத்தத்தம் கிடையாது. வேதாகமத்தை சரியாக வேதாகமாக நாம் வாசித்தோம் என்றால், அதை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால், முதலாவதாக சீர்திருத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். The first change must happen in our life. Why? Because God came to change us, not the world. கரெக்டா? கடவுள் மாற்ற வந்தது அன்பானவர்களே நம்மை. பரலோக ராஜ்யம் உனக்குள் வந்தது என்று சொல்லுகிறார். நான் உனக்குள் வருவேன் என்று சொல்லுகிறார். உனக்குள் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:16. நீனே என்னுடைய ஆலயம் என்று. So the Lord is concerned about changing us. நம்ம புதிய வானம் புதிய பூமி, அதோட இரண்டாவது வருகையில். It happens in the second coming. He told us. Understand? இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் இருக்கிறது. இந்த உலகம் யார் கையில இருக்கு? பொல்லாதவன் கையில இருக்கு. என்ன பின்னால வரணும்னா நீ சிலுவையை தூக்கணும். He already told us, I'm not going to change this earth now. இந்த பூமியையும் சூழ்நிலையும் நான் இப்பொழுது மாத்த போறது கிடையாது. உன்னை மாத்த வந்திருக்கிறேன். He came to change us. There was so much of dirtiness. நமக்குள்ள இருக்கிற அழுக்கை எடுத்துவிட்டு அவருடைய புதுமையை வைக்க வேண்டும் என்று நம்மை மாத்த வந்திருக்கிறார். நம்முடைய கொள்கை எல்லாம் அப்படிதான் இருக்கணும். The Lord must change me. The Lord must change me. The Lord must change me. Understand? என்னை மாத்த வேண்டும். என்னை மாற்றும். Whatever happens around me, என் பக்கத்துல என்ன சூழ்நிலை எது நடந்தாலும், I must change. God is more concerned about me rather than my surrounding. என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிலும் நான் தான் அவருக்கு முக்கியம். நான் எப்படிப்பட்டவன் என்று, நான் எப்படிப்பட்டவன் என்ன முதல் ஆண்டவர் என்ன செய்யணும்? மாற்றணும். Let us very quickly, I don't want to talk about his promises, but இந்த 4 காரியங்களை நான் சொல்லிடுறேன் சீக்கிரமா, நமக்கு நேரம் பத்தாது. Okay, just to remember this. இந்த காரியங்களை நீங்க ஞாபகம் வைத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பயங்கர ஞாபக சக்தி இருக்குன்னு தெரியும். பைபிள் சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் கொண்டு வருவீங்க, ஆனா ஒரு பென்சில் வரக்காது அது எழுதி வைக்கிறதுக்கு. ஏன்னா பக்தர்கள் பயங்கர ஐன்ஸ்டைன் மூளைய ஆண்டவர் இங்கே கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, பரவாயில்ல. ஓகே, now remember one thing. Number 1, what he has for me is better than all that I can plan for myself. எனக்கு ஆண்டவர் வைத்திருப்பது நான் எனக்கென்று திட்டமிடுவதை பார்க்கிலும் மேலானது. இது வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Understand? God is constantly telling us
என் கையில கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் பாத்துக்கிறேன். And so he tells us small things. சின்ன சின்ன காரியங்கள், செய்ய முடிஞ்ச காரியங்கள். பெரிய காரியங்களை பிறகு கொடுப்பாரு, முதல்ல சின்ன காரியம் கொடுப்பாரு. உங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தா என்ன செய்வீங்க நீங்க? என்ன கொடுப்பீங்க? என்னது? என்னடா கொடுப்பீங்க? ஜூஸ். நல்ல பீட்டர் நல்லா இருக்கிறாரு, ஜூஸ் கொடுப்பீங்க, தண்ணி கொடுப்பீங்க, மைலோ கொடுப்பீங்க. நீங்களாம் நல்ல மனுஷங்க. ஆனா நல்ல மனுஷங்க மத்தியில கெட்டவனுங்க இருக்கிறாங்கல்ல. நான் வீடு ரொம்ப சந்திக்கிறதுலாம் கிடையாது. ஒண்ணு கஷ்டம், இந்த ஓட்டிக்கிட்டு உங்களுக்கும் கஷ்டம், பாவம் உங்களுக்கு என்னதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு தான். 4-5 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் அடிபட்டுட்டாருன்னு வீட்டுக்கு போனேன். அடிபட்டாரு. அவருக்கு ரோட் டாக்ஸ் கட்டாதவங்க நான் ரோட்ல இருக்க கூடாது, அவருடைய கொள்கை. இப்ப நாய் ரோட் டாக்ஸ் கட்டுதா? இல்ல, அவர் உடனே அடிச்சுடுவாரு. பார்த்தா நான் ரோட் டாக்ஸ் கட்டுறேன், நான் ரோட்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாய் அடிச்சிருக்கிறாரு. சரி பரவாயில்ல, அது அவரை விட்டுருவோம், அவருடைய கொள்கையை அவர் அப்படி கை கொண்டுட்டோம். அடிபட்டுற வீட்டுக்கு போறேன், நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல, ஒரு மைலோ கலக்கி குடிக்கிறது எனக்கு என்ன குறைஞ்சிடும்? சரி, மைலோ கலக்க வேணாண்டா, ஒரு ஆறுன தண்ணி வேணாண்டா. எனக்கு என்ன ஆறுன தண்ணியா, சுடு தண்ணி என்ற தெரியுமா? பைப்பிள பிடிச்சிட்டு வந்து கொடுத்துறேன் டக்குன்னு. பைபிள் என்ன சொல்லுது? என் நாமத்தினாலே வருகிறவனுக்கு, உன் வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறேன், என் நாமத்தினாலே வருகிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தா கூட உனக்கு என்னது ஆசீர்வாதம் அதுல உனக்கு இருக்கு. வேடிக்கை பாக்குதுங்க. நான் ஒரு சூழ இருந்து வந்துட்டேன். கஷ்டம்டா, தமிழம் கஷ்டம், முடியாதுடா. இல்ல, எனக்கு கிளாஸ் தண்ணி கிடைக்கலன்ட்டு இல்ல, நான் போய் வெளியே போய் மாமா கடலை முடிச்சுக்குவேன். ஆனா இல்ல, இதை சொல்லிட்டு முடிச்சிடறாடா, நாளைக்கு அடுத்த நாள் கூட இது கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு சொல்ல. அடிச்சனா எனக்கு தனி இன்ஸ்பிரேஷன் வருது. அப்படி சாப்பிட முடியாது திருப்தியா. எங்க வீடு இந்த புத்தோங்கல ஜலா நியூ டெல்லி, வயசான பாஸ்டர் ஞானானந்தம் பாஸ்டர் தெரியுமா? ஞானானந்தம் பாஸ்டர் மேரி தெரியுமா? தெரியாத, வயசானவர், இந்தியாவில் ஓல்ட் மேன், அவர் தான் பாஸ்டர். எங்க வீட்டு அந்த ஜலா நியூ டெல்லி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிறிஸ்தவ குடும்பம் இருக்குது. 4-5 பேரும் இந்த மெதடிஸ்ட் சர்ச்சுக்கு தான் போவோம். இந்த 4-5 வீட்டு பேர் எங்க வீடு தான் சர்ச் கிட்ட இருக்கும். சோ இந்த பாஸ்டர் வந்தாருன்னா அப்படியே விசிட்டிங் முடிச்சுட்டு எங்க வீட்டை முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாரு. வயசானவர் கோட்டு சூட்டு போட்டு தான் வருவாரு, ஒரு எம்பரலா தூக்கிட்டு நடந்தே வந்துருவாரு வீடு கிட்ட. 4-5 வீடை முடிச்சுட்டு தான் எங்க வீட்டுக்கு வருவாரு. இந்த 4-5 வீட்டுலயும் என்ன கொடுத்துருவானுங்க? தண்ணி கொடுத்துருவானுங்க. எங்க அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க? எங்க அம்மா ரொம்ப வசதியானவங்க இல்ல, போர். எங்க வீடு பாதி செவரு மரம் பழகதான். சில நேரத்துல வேகமா மழை பெஞ்சா ஒழுவ தோக்கிடும். அந்த மாதிரி வீட்டுல தான் இருந்தேன். கலக்கிட்டு வந்து வச்சிருவாங்க. அவர் வராருன்னு தெரிஞ்சோன்னு இங்க கலக்கிட்டு வந்து வச்சிருவாங்க. அவர் சொல்லுவாரு, அந்த காலத்துல பாஸ்டர்லாம் சும்மா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் குடிச்சுதான் ஆகணும். குடிச்சிருவாங்க, குடி. அது முடியலமா, மாமா 4 வீட்டுல குடிச்சிட்டமா, விட்டுருக்கமா, வேணாம். இல்ல எங்க வீட்டுல குடிக்கணும். எங்க அம்மாவுக்கு இருந்த அறிவு பாரு, எவ்வளவுக்குமே இல்லாத அறிவு. உங்களுக்கு என்ன அறிவுனா, நீ எத்தனை வீட்டுல குடிச்சா எனக்கு பிரச்சனை கிடையாது. உன் வயிறுல ஃபுல்லா இருக்கா, இதுவரை வாந்தி வருதா, எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுல இருந்து வீட்டுக்கு போய் உனக்கு என்னது சுகர் ப்ராப்ளம், என்ன சொல்லுவாங்க, டயபெட்டிக் வந்தா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. என் வீட்டுல நீ தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இப்ப யாரோட ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறோம்? எனக்கு வேணும் ஆசீர்வாதம். ஏன்னா பைபிள்ல சொல்லுகிற தண்ணி குடுத்தவனுக்கு ஆசீர்வாதமா, குடிச்சவனுக்கு ஆசீர்வாதமா? இதெல்லாம் நான் சொல்றேன், கேட்கோ. சரியா? 4 வருஷத்துக்கு பிறகு போறேன் வீட்டுக்கு. 1 கிளாஸ் தண்ணி கொடுக்க,
பொல்லாதவனுங்கப்பா. சரி, ஓகே. Now, என்னமோ சொல்றதுக்கு இங்க வந்துட்டா பாருங்க. Now, I want to close with this one. I want to close with this because it's important. கொஞ்சம் முக்கியம். Now, I want you to understand this. Definition of good. நல்லது என்பதற்கு அர்த்தம். What is the definition of good? What is the definition of good? நல்லதுக்கு அர்த்தம் என்ன? இந்த நல்லதுக்கு அர்த்தம் சில வேளையில நம்ம கொடுக்கிற அர்த்தத்தை ஆண்டவர் கை கொள்வது கிடையாது. Let me explain to you in English. I can better explain it, I think. Your definition of good, our definition of good is not the same as God's definition of good. That is the problem. Understand? எதை நாம் நல்லது என்று கருதுகிறோமோ அதே வகை அதே காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வது கிடையாது, நலம் என்று கருதுவது கிடையாது. இப்ப நம்ம யோசிக்கிறோம், ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த காரியம் இப்படி நடந்துச்சு, இது நல்ல காரியமே இல்லையே என்று. But the problem is we decide with a very limited mind. ஒரு குறுகின சிந்தை, குறுகின பார்வையோடு இது நல்லது இல்லையே என்று யோசிக்கிறோம். ஆனா கடவுள் அன்பானவர்களே அப்படி கிடையாது. ஆண்டவர் வேற வகையில என்ன செய்கிறாரு, யோசிக்கிறவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, சும்மா ஒரு உதாரணம் நான் உங்களை சொல்லலாம், ஆனா சும்மா சொல்றேன். கல்யாணத்தை எடுத்துக்கொள்வோமே, ஒரு ஆணு பொண்ணு காதல் பண்றாங்க. சில வேளையில நமக்கு தெரியும் இது கெட்டமா, இந்த புள்ள கெட்டது அல்லாட்டி அந்த பையன் கெட்டது என்று நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, சரி கிடையாது என்று நம்ம நினைக்கிறோம். ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க தான், யாரும் கெட்ட பிள்ளைங்க கிடையாது, எல்லாமே கெட்ட பிள்ளைங்க தான். ஆனா இந்த ரெண்டுக்கும் என்ன அது சரியில்லை என்று சில வேளையில பெரியவர்கள், அறிஞர்கள், ஞானிகள், அனுபவப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, இல்லடா ரெண்டுக்கும் பொருத்தம் கிடையாதுடா, பொருத்தம் ஜாதி இந்த ஜாதகம் இல்ல, ரெண்டு பேரும் உங்க கேரக்டர் ஒத்து வராதா, முடியாதுடான்ட்டு. ஆனா இந்த காதல் பண்றவங்க குருடுன்னு சொல்லுவானுங்களே, லவ் இஸ் பிளைண்டா, காதல் குருடா, இதான் எனக்கு நல்லது, இதான் நல்லது. ஒரு பண்ணுவான், உபவாசிப்பான், பாஸ்டர் சொல்லிடுவான், இயேசு எனக்கு அந்த பொண்ணை தான் காட்டிட்டாரு. சரி, ஓகே. கல்யாணம் பண்ண பிறகு பல வருஷத்துக்கு பிறகு he changes his mind. அவனுடைய சிந்தை மாறும். What he considered 4 years ago was good was now no more good already. You understand what I mean? இல்ல, இது ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 4 வருஷத்துக்கு முன்பு எதை நீ நல்லது என்று கண்டியோ, 4 வருஷத்துக்கு பிறகு இது என்ன சொல்லுகிற, இது நல்லது இல்ல என்று காட்டுற. அப்ப 4 வருஷமே உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. You know that either party cannot go along with the next party. அப்படி. So our definition of good is different. So that is why God tells us, you got to trust me. You got to trust me because your definition of good is wrong. Understand? Or limited. நாம் நல்லது என்ற அர்த்தம் கொடுக்கிறது ஒரு அளவோடு இருக்கிறபடினால அவர் என்ன நம்மகிட்ட என்ன சொல்லுகிறார், என்ன நம்புலா, என்ன நம்பு, நான் தீர்மானிப்பதற்கு என்ன நம்பு. ஏன்னா நீ தீர்மானிச்சனா உன்னுடைய பார்வை, உன்னுடைய சிந்தை குறுகினதாக இருக்கிறது. Let me decide. I know what is best. Understand? Whatever happens in your life, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன செய்ய போனாலும், learn how to trust God because His promises doesn't fail. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யாது, wrong போவே போவாது. His promises will never go wrong. His choice can never go wrong. Understand? இப்போ ஒண்டா சிஸ்டரோட தண்ணி உள்ளார போயிட்டு, we think it is bad. We think it is bad. இது ஒரு நோ குட்லா, ஐயா போச்சுடா ஒண்டா அப்படின்னு நினைக்கிறோம். But what do we do when bad things happen? We got to learn to come back to Him again and another
to trust this God, because this good God cannot bring forth bad into our life. இந்த நல்ல கடவுள் நம்மை கெட்டதுக்கு என்ன செய்ய, கெட்டது நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, செய்யவே மாட்டார். Though it looks very very bad, it happens to everybody. எல்லாத்துக்கும் உங்களுக்கு நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்குது. மிக மோசமான காரியங்கள், மிக பயங்கரமான காரியங்கள். Understand? But when you look back, இங்க வணங்காவிட்டாலும் ஒரு நாள் வணங்கிக் கொள்வோம். God doesn't give me bad things. If bad things can come from a good God, he cannot be a good God. கெட்ட காரியம், ஒரு அழகான ஓமையை சொன்னார். ஒரு மரத்துல ருசி உள்ள பழமும் கசப்பான பழமும் என்ன செய்யாது, வர முடியாது. ஒண்ணு கசப்பாக தான் இருக்கணும், அல்லாட்டி என்னவா இருக்கணும், ருசியாக தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி தான். Our God is like that. He is a good God. நல்ல கடவுள். Understand? உனக்கு கெட்டது செய்ய மாட்டார். நம்முடைய குறுகின அறிவு இது கெட்டது என்று நமக்கு சொல்லும். This is not a good thing. But God who knows everything knows He is good. Let me finish with one illustration. Sorry, 2 minutes. சவுல் தெரியுமா, சவுல் செய்த முதல் தப்பு, சவுல் ராஜா செய்த முதல் தப்பு, டேய் நீ போய் அமலேக்கியர் அடினான்னு சொல்லுவாரு சவுல். இவர் அமலேக்கியர்களை அடிச்சு கொள்ளாம, அடிச்சு கொண்டுட்டு முக்காவாசி பேரை கொஞ்சத்தை என்ன செஞ்சுட்டு வந்துருவாரு, ஆகாக ராஜா ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்துருவாரு. அப்போ சவுல் சொல்லுவாரு, சாரி சாமுவேல் சொல்லுவாரு, நீ தப்பு பண்ணிட்டடா, God is already regretting that. உன்ட்ட என்னடா சொன்னாரு, உனக்கு தான் அமலேக்கியர்களை பத்தி தெரியுமே, உனக்கு சரித்திரம் தெரியாத அறிவில்லாத ராஜாவா நீ? இல்லையே, நீ ஒரு யூதன், நீ ஒரு இஸ்ரவேல் ஜனம், அவங்க என்ன மாதிரி ஆட்கள் தெரியும். ஒரு காரியத்தை சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நீ செய்ய வேண்டியதுதான் வேலை. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஓகே, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படி கதை. சவுல் was still king, இன்னும் ராஜாவாக தான் இருக்கிறார். David is still not anointed, he is still king. பிலிஸ்தியர்கள் எதிர்ப்புக்கு சண்டைக்கு வரானுங்க. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் பயந்துட்டு ஓடுறானுங்க. கடவுளுக்கு பலி கொடுக்கல, கடவுளுக்கு பலி கொடுக்காட்டி கடவுள் நமக்கு யுத்தம் செய்ய மாட்டாரு, நமக்கு யுத்தம் செய்யாட்டி நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம். வர வேண்டிய சாமுவேல் என்ன செஞ்சிட்டாரு, தாமதித்துட்டாரு. ஏன்னா சாமுவேல் தான், ஆசாரியன் தான் பலி கொடுக்க முடியும். அப்போ சவுல் செஞ்சாரு, பலி கொடுத்துரும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு, பலி கொடுத்துட்டாரு. அப்போ சாமுவேல் வந்து சொன்னாரு, டேய் கடவுள் உன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டு உனக்கு மேல தகுதி உள்ளவனாகிய இன்னொருத்தங்கிட்ட என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அதான் சொன்னாரு, ராஜ்யத்தை உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டாரு. யார் அது? டேவிட். அப்புறம் அவர் அபிஷேகம் பண்ணுவார் டேவிட்ட. Listen very carefully. சவுலுக்கு மட்டும் கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா, கடவுள் ராஜ்யத்தை கொடுத்தாரு, அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் எடுத்து இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு. சரி, அவனை ராஜா என்று நான் மதித்து கனம் பண்ணி நான் இனிமேல் வாழ்கிறேன் என்று சொல்லி இருந்தார்னா, சவுலும் அவனுடைய குடும்பமும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அழிஞ்சிருக்க மாட்டாங்க. கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது, இவன் போய் மந்திரவாதி முன்னால போய் உட்கார்ந்தான். கரெக்டா? அந்த பொம்பளை, ஜோசியக்காரி பொம்பளை முன்னால போய் உட்கார்றோம், சண்டை வருது, ஜெயிக்க முடியுமாட்டு. அங்க வந்து சாமுவேல் தீர்க்க தரிசனமா சொல்லுவாரு, நீ மட்டும் இல்ல உன் குடும்பமே என்னாச்சு, போச்சுடான்ட்டு. You understand what I mean? You understand? God was not interested in destroying Saul or the family. He was just taking away the kingdom, a temporary kingdom, from Saul and giving it to another person. That's all. He wants to take it and he gave it to David. Simple as that. But Saul determined, சவுலுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து விட்டது, என்னால விட்டு கொடுக்க முடியாது. What is good for me is I must be king. My son Jonathan must be king. எனக்கு பிறகு யோனத்தான் ராஜாவா இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் என்று நினைச்சான். கடைசியில் முழு குடும்பமே என்னவாயிருச்சு, அழிஞ்சு போச்சு. You see, you understand?
எதை சாமுவேல் நல்லது என்று நினைச்சானோ கடைசியில் அவனுக்கே என்னவாயிருச்சு, கெட்டதா மாறிடுச்சு. அதனாலதான் learn how to trust the definition of God on goodness. Just submit. Our role is just to submit. பவுல் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்ய, நன்றி செலுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு. தெரிஞ்ச பவுல் பேசுகிறாரு, பயப்படாத. Just look to him and say, thank you Lord, thank you, you know what is best Lord. Understand, you took my kingdom but it doesn't matter, you're saving my whole family. என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க காப்பாத்துறீங்க. It's only when we say that he is wrong the disaster comes. Every chastisement of God is a grace. Never forget that. ஆண்டவர் சிரிச்சிக்கிறது ஒவ்வொன்றும் அவருடைய கிருபை. கடவுள் மனுஷ மாதிரி இல்ல, கண்ணை மூடிட்டு அடிக்கிறது. He chastises for our own good. Just commit to him. I didn't touch on the topic that I wanted to talk, on the promises of God. But I will continue next week. Trust in the promise. Cannot go wrong. Tabule salakan. The promises of God. Understand? It's always with us. Read your Bible, ask the Lord to talk to you, and hold on to the promise. பிடிச்சுக்கோ. எங்கேயோ போன ஒரு கூட்டத்தில் தீர்க்கதரிசி சொன்னாருன்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. அது ஓகே தான், நல்லதுதான், கரெக்டா தீர்க்கதரிசி சொல்லு. 20% 80% உன்னை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சது தான் பேசும். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. Hold on to your Bible, talk to him daily. He will talk to you.